மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயல் 3ல் அந்த காவடி சிந்து செயல் பகுதியில் காவடி சிந்து அப்படிங்கிற பகுதியை பார்த்துட்ருக்கோம். அந்த காவடி சிந்தில் என்னதுன்னா இந்த கோயிலின் வளம் பார்த்தாச்சு. அடுத்து என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலின் வளம், ஸோ அதனை தொடர்ந்து சந்நிதியில் துஜவஸ்தம்பம் அப்படிங்கிறது இங்கே சில சொற்கள் மாற்றமாக இருக்கு இல்லையா? அது துவவஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது துஜஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. துஜஸ்தம்பம் துவஸ்தம்பம் அல்லது துஜஸ்தம்பம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ அது எப்படின்னா என்ன அப்படின்னா கொடிமரம், வேற ஒன்றும் இல்லை. அந்த கொடிமரம், ஸ்தம்பம்ங்கிறது மரம். என்ன மரம்னா கொடிமரம். ஒவ்வொரு கோயில்லையுமே ஒரு கொடிமரம் இருக்கு இல்லையா? அந்த சந்நிதியில் எங்கே இருக்கும் சந்நிதி அப்படிங்கிறது கோயிலுக்குள்ள இதோடைய ஒரு துஜஸ்தம்பம். துஜஸ்தம்பம் அப்படிங்கிறது அது எப்படி இருக்குன்னா, விண்ணில் தாவி வருகின்ற கும்பம். விண்ணில் தாவி, அதாவது அந்த அளவுக்கு உயரமாக இருக்கக்கூடிய அந்த கும்பம், ஸ்தம்பம், கொடிமரம் அப்படிங்கிறது எனும் சலராசியை வடிவார் பல கொடி சூடிய முடி மீதினிலே. சரிங்களா? இப்போ மீதினிலே எப்படின்னா அந்த கலசத்தில், அந்த கொடிமரத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, அந்த கலசத்தில் அந்த மகரம், அதாவது மீன் போன்ற அந்த வடிவத்தை கலசத்தோடு அமைச்சிருப்பாங்க. மீன் மாதிரி அமைச்சிருப்பாங்க, கும்பமாக அமைச்சிருப்பாங்க இல்லையா? சலராசி அப்படிங்கிறது அந்த மீன் போன்ற அந்த கடல்வாழ் உயிரினங்களில் மகரம் போன்ற அந்த மகர வடிவத்தை அந்த கும்ப வடிவத்தில் அதில் காமிச்சிருப்பாங்க. பல கொடி சூடிய முடி மீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும். சரிங்களா? அந்த மாதிரி உயர்ந்தோங்கக்கூடிய ஒரு கொடிமரம். அந்த கருத்து கொடிமரத்தை சொல்கிறார். இப்போ அந்த கோயில் வளாகத்தை சொல்லியாச்சு, கோயிலை பற்றி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கோயிலில் உள்ள அந்த கொடிமரத்தை பற்றி சொல்கிறாரு. அந்த கொடிமரம் எப்படி இருக்குன்னா, விண்ணை பொருந்திய அளவுக்கு, விண்ணை பொருந்தும் அளவுக்கு உயர்ந்திருக்கான். அந்த கலசங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, சலராசியை வடிவார் பல கொடி சூடிய முடி மீதிலே அப்படின்னு அந்த கொடியில், அந்த கொடிமரத்தில் எதெல்லாம் சூடியிருக்காங்க அப்படின்னா, அந்த மகரம், மீன்கள் போன்ற வரைபடம் இதெல்லாம் போட்டு வச்சுட்டு வரைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விண்ணை முட்டிய ஒரு கொடிமரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உன்னதமாகி இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி. அந்த அவங்க முழங்கக்கூடிய அந்த பாடல்கள் எப்படின்னா, அந்த இஞ்சிங்கிறது ஒரு சுவர்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி. உம்பர்னா தேவர்கள் இருக்கக்கூடிய அந்த நகரத்தை சென்றடையக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் விளங்கப் போகிறது. அந்த அளவுக்கு உறக்க பாடக்கூடிய அந்த பாடல் எங்கே போகப்போதான்? உம்பர் தேவலோகத்துக்கே போகப்போதான். இந்த சுவரெல்லாம் தாண்டி இந்த நம்ம கோயில் மதில் சுவர், இஞ்சிங்கிறது கோயில் சுவர் சொல்கிறோம், மதில் சுவரை சொல்கிறாங்க. இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மித உயர்வானது பெறலால் அதில் அதிசீதளம் புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு அதிசீதள புயல் சாலவும். முருகப்பெருமானின் பாடல்களை பாடக்கூடியவங்க அப்படியே உள்ள முருகி என்ன செய்வாங்க, உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பிறலால் அதில் அதிசீதள பயில் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும். அதாவது அந்த மகரங்கள் கூட, அந்த மீன்கள் இருக்கு இல்லையா, இந்த மீன்கள், அந்த தடாகத்தில் இருக்கக்கூடிய மீன்கள் கூட இவருடைய அந்த பாடல்களை கேட்டு, அவருடைய அருணகிரியாருடைய அந்த பாடல்களை கேட்டு கரங்கும், அப்படியே கிறங்கி போகிறோம்னு சொல்லுடைய அந்த மாதிரி புயல் சாலவும் உறங்கும் மின்னி கரங்கும். அந்த அளவுக்கு கிறங்கி நிற்கும், அந்த இசை அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம், அந்த திருப்புகழ் முழக்கமும் அதே மாதிரி கரங்க வைக்கக்கூடிய ஒரு பாடல். அருணகிரியாரோட திருப்புகழ் பாடல் எப்படி இருக்குன்னா, நாவில் அப்படியே அவர் நினச்சி பாட மாட்டாராம், நாவை அசைப்பாராம் அவராக, அந்த சந்தங்கள் அதுவாக விழுகுமா. அந்த அளவுக்கு அவர் அதில் தேர்ந்தவர், சிந்து பாடுவதில் அந்த தேர்ந்தவர் அப்படிங்கிறோம். அந்த திருப்புகழ் பாடுவதில் அருணகிரி நாவில் பழக்கம், ரொம்ப பழக்கப்பட்ட அந்த சொற்கள் எல்லாம் பழக்கப்பட்டது. நம்ம போய் தேடி பிடிக்கணும். இப்போ நம்ம ஒரு கவிதை எழுதுகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையை நம்ம தேடி, அல்லது ஒரு கதை எழுதுகிறோம் அப்படின்னா தேடி பிடிக்கணும். அப்படி இல்லாமல் அருணகிரியாருக்கு அந்த சொற்கள் எல்லாம், முருகனை பற்றிய அந்த பாடல்கள் எல்லாம்
அதுவாக வந்து நாவில் விழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருப்புகள் முழக்கம் பல அடியார்கணம் மொழி போதினிலே, சரிங்களா, அமராவதி இமையோர் செவி அடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த முழக்கம் எப்படிப்பட்டனா பல அடியார்கணம் மொழி போதினிலே, அவங்களும் அந்த திருப்புகளை பாடக்கூடிய அளவுக்கு, திரும்ப மீண்டும் பாடக்கூடிய அளவுக்கு அதோட தாக்கம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது இமையோர் செவி அடைக்கும், அந்த செவியை சென்றடையும் போது அவங்களும் பாடக்கூடிய அளவுக்கு அந்த பாடல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்குறோம், பாடல் அழகாக பிடிச்சிருச்சு, மனசை கவர்ந்துருச்சு அப்படின்னா மீண்டும் அதை பாடுறோம், நம்மளும் அதை பாடுறோம் இல்லையா? அது மாதிரி அருணகிரியோட அந்த திருப்புகள் அந்த யாரெல்லாம் கேட்குறாங்களோ, அடியார்கள் யாரெல்லாம் கேட்குறாங்களோ, அடியார்னா யார் அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய அந்த சிவனுடைய முருகன் பக்தர்கள் அப்படிங்கிறோம். அந்த அடியார்கள் எல்லாமே சரிங்களா, மொழி போதினிலே அமராவதி இமையோர் செவி அடைக்கும். அமராவதிங்கிறது என்ன அப்படின்னா அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அவங்கெல்லாம் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு சென்றடையும் இந்த பாடல் அப்படிங்க அடைக்கும். அண்டம் உடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அண்டம், இந்த உலகத்தையே உடைக்கும் அந்த அளவுக்கு வல்லமை கொண்டது இந்த பாடல் அப்படிங்கிறோம். கருணை முருகனை போற்றி. யாருடைய அருளை போற்றினா கருணை கடவுள் முருகனை, கந்தனின் கருணையை போற்றி, அவனுடைய பற்றி போற்றி திருவாகவல் அப்படிங்கும் இல்லையா, போற்றி பாடக்கூடிய தங்க காவடி தோள்களின் மேல் ஏற்றி. எப்படி பாடணும் அப்படின்னா அவனுடைய முருகப்பெருமானை போற்றி தங்க காவடிகள் ஏற்றி தோல் மேலே ஏற்றி கொள்ளும் கனல் ஏறி மெழுகாய் வருபவர்க்கெவரும் இகமே கெதி காண்பார் இன்பம் பூண்பார். ஸோ அந்த மாதிரி காவடி எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த இனிமே இதுதான் எனக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மெழுகாய் உருகி மனமுருகி உள்ள முருகி பாடக்கூடிய அந்த முருகப்பெருமானின் அந்த பாடல், துதி பாடல். என்ன பாடல்? அந்த முருகனை போற்றி பாடக்கூடிய அந்த திருப்புகளும் சரி, அண்ணாமலைதாசன் பாடிய அந்த பாடல். அண்ணாமலைதாசன் வந்து இந்த திருப்புகளை பற்றியும் இந்த கோயில் வளத்தை பற்றியும் அவர் ஒரு பாடல் பாடுறார். திருப்புகளை பாடிய அருணகிரியாரை பற்றியும் முருகனுடைய பெருமையை பற்றியும் அந்த பாடல் வல்லமை பற்றியும் இந்த பகுதியில் அவர் சொல்கிறார். கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளில் மேல் ஏற்றி, சரிங்களா, அவனுக்கு முருகப்பெருமானுக்கு தங்க காவடிகள் தோல் மேல் ஏற்றி கொண்டு செல்லும் அந்த கூடிய அந்த பாடல்களை கனல் ஏற்றி மெழுகாய் உருகும். சரிங்களா, அந்த கனல் ஏறிய மெழுகாய். ஒரு மெழுகு எப்போ உருகும்? நெருப்பு படும்போது உருகும். அப்போ தெய்வம் அவனுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும்போது நம்ம உருகிடுவோம், அப்படி தானே? அந்த மாதிரி கனல் ஏறிய மெழுகாய் வருபவர்க்கெவரும் இகமே கெதி காண்பார் இன்பம் பூண்பார். அந்தளவுக்கு மெழுகாய் உருகி நெருப்பில் பட்ட மெழுகு மாதிரி உருகி உள்ளம் உருகி பாடக்கூடிய அந்த பாடல் அவ்வளோ இன்பமயமானது அப்படிங்கிறோம். எல்லாம் இன்பம் காண்பார், எல்லா இன்பத்தையும் அதில் அடைப்பார். இந்த பேரின்பத்தை அந்த பாடல்களில் கேட்கும்போதும் சரி, அந்த பாடல்களை பாடும்போதும் சரி, அந்த காவடி சிந்து அப்படிங்கிற பாடல்களை பாடும்போதும் சரி, கேட்கும்போதும் சரி, இன்பம் உண்பார், இன்பத்தை அடைவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்த பாடல்களில். இது வந்து இந்த பாடலில் ஒரு பகுதி. இந்த பாடலில் பொருள் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது, பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள். இந்த பாடல்களில் சில சொற்களுக்கு பொருள் காணணும் இல்லையா, அதனால் அந்த அரிய சொற்கள் அப்படிங்கிறதுக்காக பொருள். ஜெகம் அப்படிங்கிறோம் இல்லையா, ஜெகங்கிறது உலகம், புயங்கிறது தோல், வரைங்கிறது மலை, வண்ணம்ங்கிறது அழகு, கழுகாசலம் அப்படிங்கிறது கழுகு மலை அப்படின்னு சொல்கிறோம். துவஸ்தம்பம் அப்படிங்கிறது கொடிமரம், அந்த கோயில்கள் உள்ள கொடிமரம். சலராசி அப்படிங்கிறது கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள். அந்த உயிர்கள் எல்லாம் கலங்கி மதிமயங்கி நிற்குமா அவருடைய துதி பாடல்களுக்கு. தடாகத்தில் உள்ள இங்கே கடலில் வாழும் மீன்கள் இருக்கு இல்லையா, கடலில் இல்லை, பொதுவாக முருகன் திருச்செந்தூர் கடல் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதனால் சொல்லியிருப்பாங்க. சலராசி கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் எல்லாமே மதிமயங்கி நிற்குமா அந்த முருகனுடைய துதிப்பாடல்களுக்கு. அழகு சூபரம்னா சிலம்பம், மாசனம்ங்கிறது பாம்பு, இஞ்சி மதில், புயம் மேகம், புயல்னா மேகம், கரங்குன்னா சுழலும் அப்படிங்கிற. ஸோ இது மாதிரி பொருளுக்கு முடிச்சிருக்காங்க. இது பாடல்ங்கிறது சென்னிக்குளம் என்னும் நகரில் வாழ்கின்ற அண்ணாமலைதாசன் ஆகிய நான் பாடிய உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் மதுரமான கவி மாலையை தன் மலை போன்ற அகன்ற தோளில் சாத்தி கொள்கிறான் முருகன் அப்படின்னு சொல்லி அவர் பாடுறார்.
சரிங்களா. நான் பாடக்கூடிய அந்த பாடலை முருகன் தன் அகன்ற மார்பில் சார்த்தி கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, சொல்லியிருக்கோம். அந்த கழுகுமலை தலைவன் முருகனின் கோவில் வளத்தை நான் சொல்கிறேன், அந்த முருகனுடைய கோவில் வளத்தை நான் சொல்கிறேன் பெண்ணே அப்படின்னு சொல்கிறார். கடல் வாழும் மீன், மகரம் போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோவில் திகழ்கிறது. ஸோ அந்த முருகன் கோவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகள் முழக்கமானது அமராவதி பட்டணத்தில் உள்ள தேவர்களின் செவியை சென்று அடைகிறது அப்படிங்கிறோம். அமராவதி பட்டணம் அப்படிங்கிற ஒரு ஊர். நமது நெஞ்சம் நெகிழ்ந்துருக தங்கத்தினும் மேலான காவடி தோளில் தூக்கி கனலில் உருகிய மெழுகன முருகனை நோக்கி வரும் பக்தர்கள் அருளை பெறுவர், இன்பம் அடைவர். சரிங்களா. பாடிட்டு போகும்போது அருள் பெறுவாங்க, இன்பம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற சரி, இப்போ அந்த பகுதியோட இந்த பயிற்சி இருக்கு இல்லையா, இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், உணர்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கொஞ்சம் பார்த்துருவோம். பொதுவாகவே உனக்கு இலக்கண குறிப்பு பாதி நடத்தியிருக்கேன், பகுபத உறுப்பிலக்கணம் நடத்தியாச்சு, உணர்ச்சியும் நடத்தியிருக்கேன் ஓரளவு. சரிங்களா. இப்போ இதுக்குள்ளே நம்ம நடத்துனதுக்குள்ளே பாருங்களேன், இலக்கண குறிப்பு தாவி வினை எச்சம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாவி வினை எச்சம் ஏன் அப்படின்னா, தாவி அழைத்தேன், தாவி அணைத்தேன், தாவி நடந்தேன், தாவி குதித்தேன். இப்போ குதி அப்படிங்கிறது வினைச்சொல், தாவிங்கிறது வினை எச்சம், ஒரு எச்ச வினை. சரிங்களா. இப்போ அதுக்கப்புறம் உதாரணத்துக்கு தாவிங்கிறது எல்லாமே கூவி அப்படின்னு போடுங்களேன், கூவி அழைத்தேன், கூவி அழைத்தேன். அழைத்தேன்கிறது என்னது வினைச்சொல், கூவிங்கிறது வினை எச்சம், அதாவது ஒரு எச்சம், ஒரு எச்சச்சொல் ஒரு வினையை கொண்டு முடிந்தால் வினையெச்சம் அப்படிங்கிறோம். அதே எச்சச்சொல் பேரை கொண்டு முடிந்தால் பேரெச்சம் அப்படிங்கிறோம். இங்கே வந்து வினையெச்சம். தாவி அழைத்தேன், தாவி அணைத்தேன் சொல்ல இல்லையா. இப்போ அணைத்தேன், அழைத்தேன், தாவி குதித்தேன், தாவி பிடித்தேன், இப்போ எல்லாமே வினைச்சொல். அப்போ ஒரு எச்சம் வினை கொண்டு தான் வினையெச்சம்னு சொல்லியிருக்காங்க. மாதே விழி, விழின்னா அழைத்தல், பெண்ணே மாதே, மாதேனா பெண் அர்த்தம், மாதுனா பெண் அப்படின்னு அர்த்தம். அதனால் விழி வேற்றுமை, விழிச்சொல், விழித்தல் அப்படிங்கிற பொருள் வர்றதுனால மாதே, அண்மை விழி செய்மை விழி அப்படின்ட்டு. இங்கே மாதே அப்படின்னு குறிலாக வந்துச்சுன்னா தேங்கிறது தே அப்படின்னு அண்மை விழி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நெடிலாக வந்துச்சுன்னா சேய்மை விழி அப்படின்னும். இப்போ குழப்பத்துக்கு இல்லாமல் இது வந்து மொத்தம் விழித்தல், அழைத்தல் பொருள் வரக்கூடிய சொல்றதுனால விழித்தல் அப்படிங்கிறோம். சரி, இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற, இதுக்கு என்ன சார் பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னா, வருகின்ற அதன் சொல்லோட பொருள் என்ன, வா. சொல்லின் பொருள் என்னது, வா. இந்த வரு அப்படிங்கிறத வா என்ன நீண்டது விகாரம். சரிங்களா. நீண்டது விகாரம். இந்த வருகின்றது எப்படி நீண்டிருக்கு, வா என்ன நீண்டது விகாரம். சரிங்களா. வரு என்ன தெரிந்தது விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹின்று கூட்டல் ஆ, ஹின்று கூட்டல் ஆ அப்படிங்கிறது, வாங்கிறது பகுதி, வரு என தெரிந்தது விகாரம். சரியாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஹின்றுங்கிறது நிகழ்கால இடைநிலை நம்ம பார்த்துருக்கோம். ஆங்கிறது பெயரெச்ச விகுதி. இங்கே ஊ வந்துருச்சுன்னா வினையச்ச விகுதியாக வந்திருக்கும். சரிங்களா. ஆமாம், ஊ வந்தால் வினை, இது ஆ வந்து பெயரெச்ச விகுதி அப்படிங்கிறோம். வருகின்ற, இது ஏன் சார் பெயரெச்ச விகுதின்னு சொல்கிறோம் அப்படின்னா, வருகின்ற மழை, வருகின்ற மழை. இப்போ வருகின்ற அப்படிங்கிறது எச்சம். சரி, வருகின்ற அப்படிங்கிறது ஒரு எச்ச வினை அப்படி வச்சுக்கிடுவோம். மலைங்கிறது ஒரு பெயர்ச்சொல், வருகின்ற மலை, அப்போ பெயரெச்சம் அப்படிங்கிறனால ஆண் வந்தால் பெயரெச்ச விகுதி, ஊ வந்தால் வினையச்ச விகுதி, அதை பார்த்துக்கோங்க. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதி நம்ம நடத்துனது எப்படி இருக்கான்னு பார்ப்போம். திருப்புகழ், திருக்கூட்டல் புகழ். இது ஏன் சார் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் காசா தாபா மிகவும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இது நிலைமொழி இறுதியில் திரு ஊ, சரிங்களா, இரு கூட்டல் ஊ, அதனால். அதுக்கப்புறம் காசா தாபா இருக்கு இல்லையா, அதனால் நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும். நம்மளுக்கு இது மட்டும் போதுமானது. சரிங்களா. நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும். ஏன் சார் இயல்பினும் விதின்னு போட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து இயல்பாக இருந்தாலும் சரி அல்லது வேற்றுமை உறுப்பை ஏற்றாலும் சரி எந்த விதியை பயன்படுத்துகிறீங்க, நின்ற உயிர் முன் காசா தாபா மிகும் அப்படின்னும். இப்போ திருப்புகழ், திருவின் புகழ், திருன்னு அழகுன்னு அர்த்தம். சரிங்களா. திருனா அழகு, அழகிய புகழ் மாலை அப்படின்னு சொல்லி. இப்போ திருவின், அப்போ இன்னுங்கிறதுனால அங்கே வேற்றுமை உறுப்பு சேர்த்துருக்கு, 5ஆம் வேற்றுமை உறுப்பு சேர்ந்ததுனால இப்போ இயல்பினும் சரி விதியும்னா வேற்றுமை உறுப்பு ஏற்றாலும் சரி விதிக்கு உட்பட்டாலும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா, நின்ற உயிர் முன், நிலைமொழி நிற்கின்ற உயிரெழுத்துக்கு முன்னாடி
காசாதாபம் வந்துச்சுன்னா அந்த ஒற்று மிகும். இதோட ஒற்று மிகும். பூவோட ஒற்று இப்பு. அதனால் அந்த விதியின்படி திருப்புகளானது. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா உயர்ந்தோங்கும் அப்படிங்கிறது உயர்ந்து கூட்டல் ஓங்கும். உயர்ந்து கூட்டல் ஓங்கும் அப்படின்னு இருக்கு. இப்போ உயர்ந்துங்கிறது குற்றியலுகரம். இப்போ இது குற்றியலுகரம் வந்ததுனால உயிர் வரை உட்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியை நம்ம கொடுத்துருக்கோம். இங்கே குரல்ங்கிறதுக்கு சில இடத்துல நம்ம இடைநா இந்த லா போட்டிருப்பேன். சரிங்களா, குண்டு லா போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா உக்குரல் அப்படின்னா அந்த ஓசை. ஓசைனா என்ன அர்த்தம்? குரல் சொல்ல முடியா. அதனால் அப்படி ஒருவேளை இங்கே என்ன அப்படின்னா இந்த குரல் அப்படிங்கிறதுக்கு இந்த எழுத்து அப்படின்னு கொடுத்துருக்கலாம். சரிங்களா, இங்கே குரல் அப்படிங்கிறதுக்கு எழுத்துன்னு அப்படிங்கிற பொருள் காண்பிருக்கலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும். சரி, அப்போ உயர்ந்து கூட்டல் ஓங்கும். அதுக்கப்புறம் இந்த உயிரெழுத்து போயிடுச்சு, மெய்யெழுத்தாக நிற்குது. இதில் உள்ள உயிரெழுத்து என்ன தெரியும் இல்லையா? தூவ பிரச்சனை இத்து கூட்டல் ஊ, அந்த உயிரெழுத்து போயிடுச்சு. இந்த விதிப்படி உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும். மறுமொழியில் உயிரெழுத்து வந்ததுனால, மறுமொழியில் ஓங்கிற உயிரெழுத்து வந்ததுனால இங்கே உள்ள உயிரெழுத்து போயிடுச்சு. சரிங்களா, அப்போ அதுக்கப்புறம் உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறது உயர்ந்தோங்கும் அப்படின்னுச்சு. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த உயர்ந்துங்கிறது என்ன தொடர் குற்றியலுகரம்? இது குற்றியலுகரம் தான், ஆனால் என்ன தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு யாருக்கா சந்தேகம் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மென் தொடர் குற்றியலுகரம். ஏன் அப்படின்னா இந்த வர்க்கம் இருக்குது. இந்துங்கிறது மெல்லின எழுத்து. சரிங்களா, ந ஞ ந ந ம ந இந்த மெல்லின எழுத்துக்கு இல்லையா? இந்த மெல்லின எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம் வந்திருக்கு. ஸோ அதனால் இது மென் தொடர் குற்றியலுகரம். மெல்லின எழுத்தை தொடர்ந்து குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து மென் தொடரா, வன் தொடரா, இடைத்தொடரா, உயிர்த்தொடரா அது தேவையில்லை. ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து குற்றியலுகரம் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதுமானது. இங்கே இது குற்றியலுகரம், மறுமொழியில் உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ என்ன விதினா உயிர் வரின் குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் நான் சொல்லியாச்சு. இதை கொஞ்சம் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் கேட்கலாம். சரிங்களா, ஓகே. இந்த பகுதியில் வந்து காவடி சிந்து அப்படிங்கிற பகுதியை பார்த்துருக்கோம். இந்த காவடி சிந்து அப்படிங்கிற செயல் பகுதியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னாலும் கேளுங்க. நீங்கள் 2 மார்க் கொஸ்டின், 1 வேர்டு, இந்த சொற்பொருள் இதெல்லாம் கொஞ்சம் படிங்க. காவடி சிந்து, அண்ணாமலையார் குறிப்பு, அவர் எழுதிய நூல்கள், இது போன்ற வினாக்கள்லாம் கொஞ்சம் படிங்க. நோட்ஸ் வாங்கிடுங்க. நோட்ஸை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, சரியான நோட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாரதி அப்படிங்கிற நோட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ அதை வாங்கி நீங்களாக வந்து இப்போ டெஸ்ட் வைக்கணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் வாங்கி என்ன செய்வீங்க, நடத்த என்ன செய்வீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின், 1 4 மார்க் கொஸ்டின் படிங்க. துணைப்பாடத்துக்குலாம் அந்த குறிப்பிச்சட்டகம் அப்படிங்கிற ஒரு பகுதியை நான் சொல்கிறேன். ஏற்கனவே உள்ள சொல்ல மறந்துட்டேன். இப்போ இந்த வாடிவாசல் நடத்த போகிறேன் இல்லையா, அடுத்து நடத்தும்போது எப்படி குறிப்பு சட்டம்லாம் கொடுக்கணும், தலைப்பு உட்தலைப்பு எப்படி கொடுக்கணும், இதெல்லாம் நான் சொல்லிடுவேன். சரிங்களா, இந்த பகுதியில் காவடி சிந்து அப்படிங்கிற பகுதியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது, மற்ற பகுதியில் சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. கொஸ்டின் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். யாராவது கான்டாக்டில் இருக்கீங்களோ அவங்க அதை எடுத்துக்கோங்க. இதிலேருந்து எனக்கு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, குறைவு, மிக குறைவு. அதனால் நான் வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் எழுதி நான் அனுப்பிச்சிட்றேன். நீங்கள் எனக்கு எழுதி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.